ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா சாமியாராக நடிக்க ரெடி பண்ண அந்த ஆளுக்கு கால் பண்ணிவிட்டு தீபா பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா, அதனால் அவளை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்த நீ செலக்ட் பண்ணி வை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் அந்த ஆளும் வந்துட்டு ஓகே மேடம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், நீங்களே அதை பார்த்தா அசந்து போயிடுவீங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யாவும் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாமியார் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரம்யாவும் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ சாமியார் வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் வந்து தீபாக்காக பூஜை பண்ணி பரிகாரம் எல்லாமே பண்ண போகிறேன், இந்த இடம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதை பார்த்து ரம்யா வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது, தீபாவை நம்ம சூப்பராக வழி அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட சாமியாரும் ஆமாம் மேடம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது, அந்த தீபா எங்கே போனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க. தீபாவும் கோவிலில் இருப்பாங்க. என்ன அம்மா கால் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே அந்த சாமியார்கிட்ட பேசி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னா உடனே உன்னோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடு, ஏன்னா தேவையில்லாமல் வீட்டில் இருந்து யாருன்னா கால் பண்ணாங்கன்னா நீ வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் மாறி மாறி போக வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ அவங்கக்கிட்ட எதனா பொய் சொல்லிட்டு வரணும், அதனால் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ண முடியாமல் போய்டும், உன்னோட அத்தையோட உயிரையும் காப்பாற்ற முடியாமல் போய்டும், அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ இப்போ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அதை கேட்ட தீபாவும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.